விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பட்டாசு, தீப்பெட்டி, கேலண்டர் உற்பத்தியாளர்கள், அச்சகம், பேப்பர் மெர்ச்சன்ட் உரிமையாளர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, ஆர்.பி. உதயகுமார், காமராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இக்கூட்டத்தில் கேப் வெடி மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தலைவர் சோனி கணேசன், இந்தியா முழுவதும் பட்டாசு உற்பத்தி வெள்ளை பிரிவில் உள்ளது, ஆனால் தமிழகத்தில் மட்டும் சிகப்பு பிரிவில் உள்ளது. பட்டாசு உற்பத்தியை வெள்ளை பிரிவில் சேர்த்தால் விதிமுறைகள் எளிமையாவதுடன் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் அரசு ஆவணங்களில் பட்டாசு தொழில் இழிவான மற்றும் அருவருக்கத்தக்க தொழில் என வரையறை செய்யப்பட்டுள்ளதை மாற்ற வேண்டும். மேலும் 148 ஆண்டுகளுக்கு பின் வெடிபொருள் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வரவுள்ளது. அதில் தேசிய பண்டிகைகளில் காற்று மாசு விலக்கு மற்றும் கட்டுப்பாடுகளை எளிமையாக்க வேண்டும். இதற்கு அதிமுக உறுதுணையாக இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இறுதியாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பட்டாசு வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அரசு குறிப்பிட்ட அளவுதான் செயல்பட வேண்டியுள்ளது. பல தீர்ப்புகள் அரசுக்கு எதிராக வருகிறது. பட்டாசு பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தியும் சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து வாதாடியது அதிமுக அரசு. டெல்லியில் உச்சநீதிமன்றம் இருப்பதால் அங்கு இருக்கும் காற்று மாசுவை வைத்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் உச்சநீதிமன்றம் இருந்தால் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கலாம். தமிழகத்தை சேர்ந்தவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக உள்ளதால் நல்ல தீர்ப்பு வரும் என நம்புவோம். சிவகாசியில் ரூபாய் 10 கோடியில் தீக்காய சிகிச்சை பிரிவு, விருதுநகரில் ரூபாய் 350 கோடியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நாங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் காணல் நீராக மாறிவிட்டது. இப்போது மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், மருந்துகள் இல்லாமல் உபகரணங்கள் சேதமடைந்து வருகிறது. பட்டாசு தொழிலுக்கு பிரச்சினைகளை அதிமுக எம்பிக்கள் மூலம் மாநிலங்களவையிலும் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார்.